இன்னைக்கு ஒரு பெரிய பாடம் கத்துக்கிட்டேங்க. இவ்வளோ நாளா இந்த ஆண் பப்பாளி மரம் பலன் தராதுன்னு சொல்லிட்டு வெட்டி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தாங்க ஒரு நண்பர் சொன்னாங்க, இந்த மரத்தை நீங்க வெட்டக்கூடாது, மகரந்த சேர்க்கைக்கு உதவும்னு சொல்லிட்டு. அதை விட இன்னொரு சின்ன ஆச்சரியங்க, இந்த பப்பாளி பூவுல ரொம்ப சுவையான பொரியல் பண்ணலான்னு வேற சொன்னாங்க. அப்படி இந்த பூவை பறிச்சுட்டு போறதாங்க நம்ம வேலியில பாத்தீங்கன்னா அழகா தேன் கூடு கட்டிட்டு இருந்துச்சு. நம்ம தோட்டத்துல தேன் கூடு கட்டியிருக்கான்னு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சுங்க. இது மட்டும் இல்லாம நம்ம தோட்டத்துல அப்பப்ப குருவிகளா வந்து விளையாடுவாங்க. நம்ம தோட்டம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அடையாளமே இதுதாங்க. புது விருந்தாளி வேற வந்திருக்காங்க. இது என்னன்னு பாக்குறீங்களா? இது கத்திரிக்காய் பழங்களாங்க. யாரோ எப்பயோ விதை கொடுத்ததுங்க. ஊண்டல எப்படியோ மிஸ் ஆகி தானா வளர்ந்துருக்கு. இப்படி ஒரு சின்ன தோட்டம் இருந்தா போதுங்க, மன அழுத்தம் அப்படின்ற வார்த்தைக்கே இடம் இல்ல. நாம பறிச்சு வந்த பப்பாளி பூவை இந்த மாதிரி நல்ல முட்டையாவும் மலர்ந்த பூக்களை எடுத்து வச்சுக்கணுங்க. அதுக்கு தேவையான கடுகு, உளுந்து, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு எடுத்து கழுவி இந்த பூவை போட்டு கிண்டணும். கொஞ்ச நேரம் கழிச்சு நல்ல வெந்த உடனே உடைச்ச 2 முட்டையை எடுத்து கிளறி விட்டீங்கன்னா சுவையான ஒரு பொரியலுங்க. நல்ல வாழைப்பூ மாதிரியே இருந்துச்சு. இப்படி இயற்கை ஒவ்வொரு நாளும் புதிய விஷயத்தை கத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு.